சீரீஸில் நம்ம டெய்லி லைஃப்பில் என்ன பொருளாக யூஸ் பண்ணுறோம், அந்த பொருள் என்ன தான் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் பார்த்தா அதே சீரீஸ் தான் கண்டினியூ ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என் கையில் ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்குது. அந்த ஜங்ஷன் பாக்ஸை பிரித்து உள்ள என்ன தான் இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஜங்ஷன் பாக்ஸ் ஒர்க் ஆகலை. இது ஒரு பெரிய கோளாறு கொடுத்ததுனால நாங்கள் இது தூக்கி போட்டோம். அதாவது தூக்கி ஸ்லாப் மேலே வச்சதை எடுத்து இப்போ நான் வீடியோ பண்ணுறேன். இது எதனால் அது ரிப்பேர் ஆச்சுன்னு எனக்கு கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். போன வீடியோவில் ஓப்பன் பண்ணது ரொம்ப தூசியாக இருந்தது. இது தூசி இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம் தூசி இருக்கா இல்லையான்னு. ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியாச்சு. நான் நினச்ச மாதிரியே தூசி எதுவும் இல்லை. ரொம்ப சந்தோஷம். இல்லைனா அதை வேறு க்ளீன் பண்ணிகிட்ருக்கணும். இதுதான் உள்ளே இருக்கிற கனெக்ஷனு. எல்லா சீரியஸ் கனெக்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. என்ன எர்த்து பின் தனியாக இருக்குது? அட பாவீங்களா, எர்த்து பின்னே கனெக்ஷன் பண்ணாமல் சும்மா டம்மியாக வச்சுருக்குறாங்க. ஓ, ஒயரே தனியாக இருக்குது, எர்த்து ஒயரு. அட பாவீங்களா. ஓ, அதனால தான் இதில் போட்டது ரிப்பேர் ஆகிடுச்சா? இது இப்போ தான் கவனிக்கிறேன் நான். இது ரொம்பவே பழைய ஜங்ஷன் பாக்ஸு. இப்போ ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. பரவாயில்ல, சுவிட்ச் ஒர்க் ஆகுது. ஆனால் கனெக்ஷன்லாம் பார்த்தீங்களா, எல்லாம் அப்படியே லைனாக கொடுத்து வச்சுருக்காங்க. கடைசி 2 ஒயர் மட்டும் நீட்டிக்கிட்டு இருக்குது. ஒரு வேளை பக்கத்தில் வச்சு இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணும்போது பக்கத்தில் வச்சு அப்படியே கட் பண்ணி விட்ருவாங்க போல். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கனெக்ஷன் கொடுத்துட்டு. இதை ஓப்பன் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. பார்த்தா எர்த்து பின்லாம் டம்மியாக இருக்கிறது தான். அந்த ப்ளக்லேயும் எர்த்து பின் இல்லை. அதனால தான் டம்மி. இது சும்மா லைன் மட்டும்தான் வரும் போல். எர்த்துக்கு ஒன்றுமே கொடுக்கல. சரி, பழைய மாதிரி மாட்டிடுவோம். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். அது வருதா இல்லையான்னு தெரியல. நீங்கள் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வேறு ஏதாவது பொருளை உங்களுக்கு அவுத்து உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்னு. நான் அது என்கிட்ட இருந்ததுன்னா, ஒர்க் ஆகாமல் கடந்து இல்லை பழசாக ஏதாவது இருந்ததுன்னா நான் வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். இந்த ஜங்ஷன் பாக்ஸில் இப்படி ஒரு வேலை இருக்குன்றது எனக்கு இப்போ தான் தெரியும். இதனால தான் இதில் நான் பிசியை கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பிசியை ரிப்பேராக போச்சு. அது இதனால தான் எனக்கு இப்போ தான் தெரியுது. இதுக்கப்புறம் வாங்கும்போது பார்த்து வாங்கணும். இந்த மாதிரி நான் வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற பொருள்லாம் உங்களுக்கு தெரியணும். உள்ளே அப்படி என்ன தான் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியணுன்றது இதனால தான் போடுறது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் உள்ளே. ஆனால் இதில் 3 ஒயர் போகுது. இன்னொரு ஒயர் டம்மியாக எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல. ப்ளக்கை பிச்சு தான் பார்க்க முடியும். அது தேவையில்லை. பிச்சுட்டு எதுக்கு, நல்லா இருக்கிற ப்ளக்கை பிச்சு போட்டு வேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.